விஜய் பாரு போய மூடிட்டு உட்காருங்க. 20 டூத் பேஸ்டையும் பிதுக்கினாலும் 4 பேர் கூட பல்லு விளக்க முடியாது. இந்த டாஸ்கை சத்தியமேவ ஜெயத்தை ட்ரூத் நெவர் ஃபெயில்ஸ். என்ன பேசணும்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்க? பைத்தியக்கார நாயே. இந்த வீட்டுக்குள்ள அது இவங்கள வச்சுக்கிட்டு அது எல்லாரையும் ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு பாசிட்டிவ் டாக்ஸ் போட்டு உழப்பி எடுக்கிறாங்க. இங்க வந்து தகுதி தராதரம் இதெல்லாம் பேசாத. ஓ அந்த ரீசனை உள்ள சொன்னது நீதானா? இவர் மட்டும் கத்துறாரு, இவர் மட்டும் கத்துறாரு. ஒண்ணு பார்த்து இப்படி வாடா போடா சொல்லலாம். சாரி கேட்க சொல்லு. ஈயும் பீயும் மாதிரி இருந்தாங்க 3 பேரு. தோத்தது ஒன்னால. வெக்கமே இல்லாம சிரிக்கிற. என்ன மறைக்கிற? என்ன மறைக்கிற? அது என்னன்னு கிளவுன்னு சொல்லி தொலைங்கலமா. இந்த கமுர்தீன் இருக்காரு சரியான முட்டா பைய. இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டிலே டே 23. இன்னைக்கும் கொஞ்சம் மொக்கதான். அன்வான்ட் ஃபைட் ரொம்ப இருக்கு. சும்மா தேவையில்லாததுக்கெல்லாம் சண்டையை போட்டு அதை ஒரு கண்டென்ட்டா நம்ம கிட்ட கொடுத்து உசுரை வாங்குறாங்க. எல்லாரும் வெளியே பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஸ்டோர் ரூமை திறந்து முகமுடி போட்ட 3 பேரு கையில பையலோட வர்றாங்க. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாரோட பெட்ரூம் எல்லாம் போய் செக் பண்றாங்க. எதையும் ஒளிச்சு வச்சிருக்காங்க. கிரீம் இதை ஒளிச்சு வச்சிருக்காங்களான்னு பாக்குறாரு. ஒரு சாமான்கிட்டு போவாங்க. அவங்க கொடுத்துட்டாங்க. கொடுத்து யூனிஃபார்ம் எல்லாம் மாட்டியாச்சு. இருந்தாலும் இவங்களை நம்ப முடியாது அப்படின்ட்டு வந்து ஒரு ட்ரோவரா செக் பண்றாரு. அதை செக் பண்றாரு. எல்லாம் செக் பண்ணி முடிச்சாச்சு. கிச்சனுக்குள்ள வர்றாங்க. வெங்காயம், அரிசி, பருப்பு, மிளகா பொடி, உப்பு எல்லாத்தையும் வலிச்சு அள்ளி எடுத்துட்டு போயிட்டாங்க. கிச்சன் எம்டி. இவங்க கொஞ்சம் ரவை இருக்குல்ல, பிளான் பண்ணாங்க நைட்டு. ரவையில கொஞ்சம் உப்பை போடுமா, அதை போடுமா, இதே வச்சு ஓட்டின ஃப்ரிட்ஜில் வை தூக்கு. ஃப்ரிட்ஜை தவிர ரவை சட்டியோட தூக்கு, ரவை சட்டியோட தூக்கு. அதான் தூக்கிட்டு போயாச்சு. இவங்க அதெல்லாம் தெரியாம வெளியே பாட்டு நடக்குது. உள்ள 3 பேர் வந்து ஈடுபட்டு போறாங்க. பார்வதி திவாகரும் வெளியே எடுத்து பேசிக்கிறாங்க. இப்போ ஒரு வாரமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாரமும் ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி பாக்குறாங்க. இஃப் இட் சக்சீட்ஸ் கண்டினியூ. அது ஒரு மாதிரி போகுதுன்னா 6 ரூபாய் கமிங் பேக் டு நார்மல். கமருதீனோட இப்ப சுத்திட்டு இருந்தாங்க திவாகரை எதிர்த்து பார்த்துட்டு. அப்படி பார்க்கும்போது பார்வதியோட சுத்துறதுனாலதான் கமருதீனை வீட்டுல யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, உன்னை யாரும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரி வினோதா இருக்கட்டும், விஜய் சேதுபதியா இருக்கட்டும், ஒரு ஹவுஸ்மேட், ஒரு ஹவுஸுக்குள்ள ஒரு கதை உருவாகுது. நம்ம கனியக்கா கூட ஏதோ ஒரு பாயிண்ட் வரும்போது சொல்லியிருக்காங்க, இவங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி வீட்டுல சுத்திட்டு இருக்காங்க. பார்வதி பாக்குது, ஓ இதெல்லாம் நம்ம கேமை டேமேஜ் பண்ணுது, கமருதீனை வெட்ட வேண்டியதா அப்படின்ட்டு. நம்ம எப்படி இருக்கும்போது நம்ம ஒரு இண்டிவிஜுவல் கேமா தெரிஞ்சுது. வாட்டர்மெலன் சோ திருப்பி வந்து யோசிச்சுதான் விளையாடுது. எல்லாமே கேம் தான். அது வாட்டர்மெலனுக்கும் தெரியுது, பார்வதிக்கும் தெரியுது, எல்லாமே கேம் தான். கமருதீனுக்கு மட்டும் தான் புரிய மாட்டேங்குது. எல்லாருக்கும் தெரியுது, வினோத் முத கொண்டு எல்லாருக்கும் தெரியுது. ஆமா பெரிய பேப்பர் ரவுடி நம்ம கமருதீனுக்கு மட்டும்தான் இது புரியவே மாட்டேங்குது. 2 பேரும் உட்காந்து, அண்ணே நான் வந்து ஏதாவது தப்பா பேசியிருந்தா அப்படித்தான் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா நீ மறந்துரு. மன்னிச்சு கேட்கறது வேற, அதான் மன்னிப்பு கேட்கறது வேற. நான் பேசுவேன், நீ மறந்துரு. அவர் அதுக்கு மேல அதான் ஒருவருக்காரங்க பாசம் இல்ல அவரு. அதெல்லாம் நான் அப்பவே மறந்துடுமா, ஒழுமா அதெல்லாம் அப்பவே மறந்துடுமா, அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லமா அப்படின்னு வெளியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டோர் ரூம் பெல் அடிக்குது. என்னன்னு உள்ள போய் பார்த்தா எல்லாத்தையும் எடுத்துவிட்டு ஒரு கூடையில ஒரு 10 தக்காளி, 4 பேக்கெட் அரிசி, ஆமா 3 பேக்கெட் பாசிப்பயிறு, கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு அது இதுன்னு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வச்சுட்டு எல்லாருக்கும் டூத் பிரஷ் வந்திருக்கு, சோப்பு, டூத் பேஸ்ட் வந்திருக்கு. எல்லாரும் என்ன கத்திட்டு உள்ள போய் திறந்து பார்த்தா அந்த ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா வைப்பாங்கல்ல சின்ன சோப்பு, ஏசா இந்த சின்ன சோப்பு, அந்த பேஸ்ட் வந்து ஃப்ளைட்ல போகும்போது தருவாங்க சின்னது. அதுக்கு ஒண்ணு சொல்றாரு, அதான் ஹவுஸ்மேட்ஸ் இந்த லக்ஸரி கிரோசரிஸையும் டூத் பேஸ்ட் சோப்பையும் 1 வாரத்துக்கு வச்சுக்கீங்க. யோ 20 டூத் பேஸ்டையும் பிதுக்கினாலும் 4 பேர் கூட பல்லு விளக்க முடியாது. இது 1 வாரத்துக்கு வச்சுக்கணுமா? எப்படி மோந்து பார்த்துட்டு வச்சுக்கணுமா? அதான் சொல்ல வரேன். திவாகரும் பார்வதியும் வெளியே இவங்க இருக்கிற அவசரத்துல அவங்க 2 பேரையும் கூட கூப்பிடாம ஸ்டோர் ரூமுக்குள்ள வச்சு எல்லாரும் ஸ்டோர் ரூமுக்குள்ள பூந்துட்டாங்க. எல்லாரும் ஸ்டோர் ரூமுக்குள்ள பூந்து அங்க வச்சு அந்த லெட்டரை படிச்சுட்டாங்க. லிவிங் ஏரியாவுக்கு வரணுங்கிற இது கூட அவங்களுக்கு தாட் இல்ல. ஏன்னா பசி
பார்வதிவாக அதெல்லாம் தெரியாதுங்க. கேப்டன் கூட உள்ளதான் நிக்கிறாரு. எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வந்தாச்சான்னு கேட்டு இல்ல படிக்கணும். அந்த அளவுக்கு அந்த பசி வந்தா மனுஷன் எதுவும் செய்வாங்கிற மாதிரி ஒரு ஸ்டோர் ரூமுங்க எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்து இப்படி இந்த டாஸ்கை இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பேப்பரை வாசிக்கணுமா? ஒருத்தருக்கு கூடவா தோணல எல்லாம் வெளியே போங்கல, வெளியே போய் வாசிப்போமே ஒருத்தர் கூட சொல்லல. அந்த அப்படிதான் யோசிச்சேன். அந்த பசி வந்துச்சுன்னா மனுஷங்களுக்கு. ஸோ இவங்க இப்போ இதுதான் கிடைச்சிருக்கா. அப்போ கனியக்கா சொல்றாங்க, சரி ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு வாரத்துக்கு கஞ்சி அடிச்சிட வேண்டியதான், கஞ்சா செஞ்சு செஞ்சு வச்சு வச்சு சாப்பிட்ற வேண்டியதான், ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் ஒரு டாஸ்க் வருது. அது என்ன டாஸ்க்னா மார்னிங் இந்த தலையே கொடுக்குற டாஸ்க். அதாவது பாசிட்டிவ் டாக்ஸ். ஆல்ரெடி பசியில் கஷ்டத்தில் சோப்பு சீப்பெல்லாம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பாசிட்டிவாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் வாங்க, ஒரு வட்டம் ஃபார்ம் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்ல சொல்ல நாங்கள் திருப்பி திருப்பி சொல்லுவோம். ஒவ்வொருத்தரும் சொல்லணும். ஷார்ட்டாக சொல்லிடுங்க. ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க, அது இது செஞ்சாலும் வாய்மையே வெல்லும். இவங்களும் வாய்மையே வெல்லும், இந்த நாள் இனிய நாள், இந்த நாள் இனிய நாள், ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க. அப்போ எல்லாரும் சொல்லிட்டு வரும்போது பார்வதி, நான் ஒன்று சொல்ல போகிறேன் சொல்லு. நானும் பெருசாக எதிர்பார்த்தேன். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் தோத்துட்டேன்னு சொன்னாலும் அப்படின்னு பார்த்தா வசனம் பேசிட்டு இருந்த பார்வதிக்கே சிரிப்பு வந்து பாட ஆரம்பிக்குது. விடாமுயற்சி ஏதோ ஒன்று பாட ஆரம்பிக்குது. எல்லாரும் வரல, டக்குன்னு ஏகே சார் படத்துல இருக்கிற டயலாக் எடுத்து விட்டுருச்சு. இப்ப வந்து எல்லாரும் ஷார்ட்டா சொல்லிட்டு இருக்கும்போது வாட்டர்மெலன் தெரியுமில்ல, ஹைப்பர் தான் தான் அப்படிங்கிற மாதிரி தன்னை முன்னிறுத்தணும். தனக்கு தான் எல்லாம் தெரியும், படிச்சிருக்கோம், டாக்டர் அப்படிங்கிறதுக்காக சத்தியமேவ ஜெயதே, ட்ரூத் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு இந்த பிதாமோகன் படத்துல சூர்யா கத்திட்டு இருப்பாரு ட்ரெயினுக்குள்ள. அது மாதிரி ஒன்னொன்னா சொல்றாரு, சத்தியம் ஜெயிக்கும், எல்லாரும் சத்தியம் ஜெயிக்கும், சத்தியத்தை ஒரு நாளும் அழிக்க முடியாது, சத்தியத்தை ஒரு நாள் அழிக்க முடியாது. போய்கிட்டே இருக்கு. மற்றவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரும் சிரிக்க சிரிக்க அவருக்கு அந்த கூடி கூடி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்ப கேப்டன் பிரவீன் என்ன பண்றாரு, சிரிச்சுக்கிட்டு அண்ணே போதும் போதும் அண்ணே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்ப கேப்டனுக்கு பக்கத்துல இருந்த கமருதீனும் வினோத்தும் போதும் போதும் அப்படின்னாரு. இப்ப கேப்டன், கமருதீன், வினோத் 3 பேர் போதும் போதும்னாங்க. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க. இவரு கேப்டனை விட்டாச்சு, கமருதீனை விட்டாச்சு, தாண்டி இவங்க 2 பேரையும் தாண்டி நிக்கிற வினோத்தை பார்த்து, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் என்ன பேச வேணும்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்க, நான் பேசுற நேரத்துல வந்து போதும் போதும்னு சொல்றீங்களே, இதைத்தாங்க அவர் டெய்லி பண்ணிட்டு இருக்காரு. வினோத், கேப்டன் தான் ஏன் சொன்னாரு, அவரை போய் கேளு, அவர் சொன்னதுதான் நான் திருப்பி சொன்னேன், நிறுத்து முதக்கு சொன்னது கேப்டன் தான் அப்படின்னு. இவர் இப்படித்தாப்பா பண்ணிட்டு இருக்காரு, இவர் இப்படித்தாப்பான்னு பேசிக்கிட்டே இருக்கா. இருந்தாலும் வினோத்துக்கு வந்து இப்ப ஒரு 2 நாளைக்கு முன்னாடி விஜய் சேதுபதி கூட திட்டினார்ல, அவரை பத்தி இது பேசக்கூடாது. அப்ப வினோத்துக்கு என்னன்னா, வினோத் ட்ரிகர் பண்ணி தான் வாட்டர்மெலன் வாயை விட்டாரு, அது நம்ம ஒத்துக்கணும். இப்ப வினோத்துக்கு என்னன்னா, சரி இப்ப நான் ட்ரிகர் பண்ணி அவர் வாயை விட்டாருல்ல, அவர் என்னெல்லாம் பேசினாரு, என் கால் தூசுக்கு நீ சமமாவியா, வடச்சட்டி மூஞ்சி, நீங்களும் தான் பேசுனீங்க, இல்லைன்னு சொல்லல. பட் இவருக்கு என்னன்னா, நான் மட்டும்தான் அதை பேசுன மாதிரி என்னைய திட்டுனீங்க, அப்ப அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் யாருமே கேட்கலையேங்கிற ஒரு வருத்தமும் ஆதங்கமும் உள்ள இருக்கு. அது இந்த இடத்துல வெளிப்பட்டு ஒரு கண்ட்ரோல் பண்ணி பார்த்தாரு, முடியல. கேப்டன் தான் சொன்னாரு, பைத்தியக்காரன் கேப்டன் தான் சொன்னாரு, என்னைய வந்து நோண்டிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு, பைத்தியக்காரன் நாயே அப்படின்னாரு. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சுத்தி தான் நிக்கிறாங்க. அப்ப வியானா அவங்க எல்லாம் கெமி எல்லாம் இப்படி வார்த்தையை விடாதீங்க, என்னது பைத்தியக்காரன் நாய் என்னது அப்படின்னும் போது, நேத்து என்ன பேசின அப்ப யாரும் கேட்டீங்களா, நேத்து என்ன பேசின அப்ப யாரும் கேட்டீங்களா. அப்ப கெமி சொல்லுது, நேத்து அந்த இடத்துல நாங்க இருந்தோமா, பேசி இருந்தா கேட்டிருப்போம், அதெல்லாம் தெரியாது. நேத்தாவே என்ன பேசின, அதுக்கு தான் நான் இப்ப பேசினேன், இப்ப மட்டும் எல்லாரும் கேட்க வர்றீங்க. அவன் எகிரிட்டே வர்றான், கத்திக்கிட்டே வர்றாங்க. இவர் இப்படிதாப்பா, இப்ப நான் ஏதாவது கத்திட்டு வந்தேனாப்பா, நான் ஏதாவது சொல்லணாப்பா, நானா வார்த்தை விட்டேன், அவரு வார்த்தை விட்டாரு, ஆவுன்னு பாசிட்டிவ் டாக்குன்னு ஆரம்பிச்சாங்க. கேப்டன் பிரவீனுக்கு இன்னுமே தெரியாது, இந்த வீட்டுக்குள்ளேயாவது பாசிட்டிவா எங்கேயாவது மூளை முடுக்குல இருந்தா தேடி பாருங்க, பாசிட்டிவிட்டி எங்கேயாவது இருக்காது போது நீங்க பாருங்க. இந்த வீட்டுக்குள்ள அது இவங்கள வச்சுக்கிட்டு, அது எல்லாரையும் ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு பாசிட்டிவ் டாக்ஸ் இருக்கிற மூஞ்சி கஞ்சி குடிக்கணுங்கிற நிலைமை வரும்போது பாசிட்டிவ் இந்த சண்டையில் ஆரம்பிச்சிருச்சுல.
இதுல என்னன்னா வினோத்தையும் காம் பண்ண ட்ரை பண்றாங்க, திவாகரையும் காம் பண்ண ட்ரை பண்றாங்க. இதுல திவாகர் வந்து யாரு வந்து பேசினாலும் எல்லாருக்கிட்ட நீ பேசாதப்பா நீ பேசாதப்பா அவ்வா அவ்வா அவ்வா. அரோரா வந்து ஏதோ சொல்லுது, நீங்களும் தான் நேற்று அது மாதிரி ஏதோ பண்ணீங்க அப்படின்னு. நீ பேசாதப்பா அரோராக்கம், நீ இந்த எல்லாம் கண்டென்ட்டுக்காக பண்ணாதப்பா, அவர் பேசுற நீ இந்த எல்லாருக்கும் ஸ்கோர் பண்ணணும் வெளியே தெரியணுங்கிறதுக்கு என்ன வச்சு இது பண்ணாதப்பா அப்படின்னு அரோரா ஷக்குல பாக்குது. நீயா பேசுற, இதான் சான்ஸ்ன்னு கமருதீன். பாத்தியா பாத்தியா அவனுக்கு சப்போர்ட் பண்ணல எனக்காக, இதான் இவன் பாத்துக்க பாத்தியா பாத்தியா அப்படிலாம் யோசிக்கிறேன். ஆளுக்கு எங்கடா ஒரு சிச்சுவேஷன் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு பழைய கதையெல்லாம் வெப்பனா யூஸ் பண்றது ஹியூமன்ஸால மட்டும்தான் முடியும். கமருதீனுக்கு இப்போ தேவையில்லை. இங்க ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட் போயிட்டு இருக்குன்னு போது தனக்கு நடந்த ஒரு அநீதி இருக்குல்ல அரோரா பண்ணுறது நேற்று அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல, அதுக்கு இப்ப பாத்தியா சொன்ன இல்ல. இப்ப பிரச்சனை என்ன, வினோத்துக்கும் அவருக்கு தானே. அரோரா வந்து அரோராவே எக்ஸ்ட்ரா வந்துச்சு, அரோராவுக்கு இப்ப நீங்க டபுள் எக்ஸ்ட்ராவா வந்து நிக்கிறீங்க. இதுல வாட்டர் மிலன் யாரையும் பேச விட மாட்டேங்கிறாரு. அப்ப விக்கல் சொல்றாரு, அண்ணே சவுண்ட கம்மி பண்ணு, அந்த 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 கோவம் உன்னை கண்ட்ரோல் பண்ணுது பாரு, பேச வர்ற எல்லாரையும் நீ தடுத்துக்கிட்டு இருக்க தப்புன்னு அப்படின்னு. சரிப்பா 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 சரிப்பாட்டு இப்போ 2 பேரும் நிற்க வச்சு பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கேப்டன் சொல்றாரு, சரி நீங்க இவருக்கு யாரோ சொல்றாங்க, அப்ப நீங்க சாரி கேளுங்கன்னு. கேப்டன் சொல்றாரு, இந்த சாரி கேமே வேணாம், இந்த சாரி கேமே வேணாம் அப்படின்னு பார்வதி வந்துருச்சு. நேத்து மட்டும் என்ன சாரி கேளு சாரி கேளுன்னா இன்னைக்கு என்ன சாரி. நான் மனசுல நினைச்சேன், அதான் நான் மனசுல நினைச்சேன், எப்பா உங்களுக்கு எல்லாம் அந்த பிரச்சனை முடியணுங்கிற ஆசையே இல்லை, அடுத்த டாஸ்க்கு போய் கேம் விளையாண்டு என்டர்டெயின் பண்ற ஐடியாவே இல்லை எங்களுக்கு. அடுத்தது இப்ப கஞ்சி தான், எல்லாரும் உட்காந்து கஞ்சா குடிக்கணும். அதை விட்டு பாத்தியா பாத்தியான்னு கமருதீன்னு நீ போயிட்டு பண்றது. இவரு அரோரா கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறது. நமக்கு சாதாரணமான வேர்ட்ஸ் எங்கேயாவது வந்துச்சுன்னா உள்ள ஓடிடுவோம். யாரும் இங்க சாரி கேம் விளையாடக்கூடாது. பாத்தியா பாத்தியா நேத்து என்னைய மட்டும் கேட்க சொன்னேன், அப்ப நீ கணிக்கு பார்ஷியாலிட்டி பாத்தியான்ட்டு வினோத் யோசிக்கிறாரு. இது இப்ப ஏன் பிரச்சனை இல்லையா, அப்ப எனக்கு இவனுக்கு பிரச்சனை தானே இப்ப பேச வந்தீங்க, இப்ப கணிக்கு பார்ஷியாலிட்டி பாக்குறங்கிற மாதிரி போயிருச்சு. இப்ப யாருக்கு சண்டை போட்டு 2 பேரும் ஆடியன்ஸ் ஆயிட்டாங்க, போட்டு உழப்பி எடுக்கிறாங்க. இதெல்லாம் கேப்டன் வந்து கூப்பிடுறாரு, திவாகரண்ணா இங்க வாங்க, வினோத் அண்ணன் வந்திருக்காரு, நம்ம பேசுவோன்னு. இல்ல பாலப்பா வினோத் என்ன விடுப்பா, இந்த தராதரம் இல்லாதவங்களெல்லாம் அப்ப எல்லாரும் இதுதான் உங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம், கேப்டன் கூப்பிட்டா போகணும், அது இந்த வீட்டோட ரூல்ஸ். இங்க வந்து தகுதி தராதரம் இதெல்லாம் பேசாத, தராதரம் பார்க்க போனா உங்ககிட்டே அது இல்ல. இப்ப வினோத் கிட்ட இருக்கிற தகுதி தராதரம் அதெல்லாம் இல்ல, நான் படிக்க அப்படிலாம் சொல்ல முடியாது. இங்க பாருங்க, நீயும் சாரி கேட்காத நீயும் சாரி கேட்காத, நீ பேசுனது தப்பு வினோத், நீ பேசுனது தப்பு. ஆனா அண்ணன் நீங்களும் வர்ற எல்லாருக்கிட்ட இந்த வாய்ஸை ரைஸ் பண்ணி சத்தமா பேசுறதெல்லாம் தப்பு. அப்ப நான் வாய்ஸ் ரைஸ் பண்ணா அவர் என்ன வேணாலும் பேசலாமா, நானாமா வார்த்தையை விட்டு என்னை நிறுத்து அப்படின்னு சொன்னாரு. அப்ப அதுக்காக நான் வாய்ஸ் ரைஸ் பண்ணேன். வாய்ஸ் ரைஸ் பண்ணுனா திட்டலாமா கெட்ட வார்த்தையில? இங்க பாரு பிரவீன், நீ ஃபேவரட்டிசம் பண்ணாத. நான் எங்க பண்ணேன்? அப்ப வினோத் யோசிக்கிறாரு, மறுபடியும் போயிட்டாங்க, என் பிரச்சனைக்கு வான்னு என்ன சமாதானம் பண்ண கூப்பிடுறாங்க, அப்புறம் அவங்க அடிச்சுக்கிறாங்க, நம்ம நிக்க வேண்டியதுதான், என்ன பண்றது அப்படின்னு அதுல ஒரு சண்டை ஓடி ஒரு மாதிரியா அமர்ந்துருச்சு. பிரவீன் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு வெளியே போயிட்டு கண்ணை திறந்துகிட்டே தியானம் பண்றாரு. பிக் பாஸ் பார்த்தாரு, ஒருத்தர் நிம்மதியா உட்காந்துருக்கானே விடக்கூடாது. பிரவீன் சொல்லுங்க பிக் பாஸ், ஏதோ கேப்டன் ஆனோடனே மிலிட்டரி கேம்ப் மாதிரி மாத்த போறேன் கிழிக்க போறேன்னு சொன்னேன், நீ சொன்னதை நம்பிதான் நானே இந்த யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்தேன். அப்பதான் நான் யோசிச்சேன், ஆனா பாவி இவங்க சொல்ற வேர்ட்ஸ்ல இருந்து டாஸ்க் பிடிக்கிறாங்க, இவங்களுக்கு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கணும், இந்த யூனிஃபார்ம் கொடுக்கணுங்கிற ஐடியாவே இல்ல. இவர் எப்ப மிலிட்டரி கேம்ப்னு சொன்னாரோ அவசரமா யூனிஃபார்ம் எல்லாம் தச்சிருக்காங்க, டெய்லர்லாம் வச்சிருப்பாங்க டக்கு புக்குன்னு. அப்ப இதெல்லாம் நீங்க முன்னாடியே பிளான் பண்ணி வச்சு பண்றது இல்லையா? உள்ள என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிறது. நீங்க மிலிட்டரி கேம்ப் மாதிரி நடத்துவேன்னு சொன்னீங்க, அதனாலதான் யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்தேன், என்ன நடக்குது? இல்ல பிக் பாஸ், நான் இப்ப போய் பண்றேன் பிக் பாஸ். உள்ள போயிட்டு ஓகே இந்த மிலிட்டரி கேம்பா நம்ம இதை நடத்துவோம், கெமி டெய்லி காலையில ஸ்ட்ரெச்சிங்ஸ் நீங்க தான் பொறுப்பு, எல்லாரையும் ஸ்ட்ரெச்சிங்ஸ் பண்ண வச்சிருங்க. அப்ப இதுல தேவையில்லாத ஒரு விஷயம் பார்வதி கேட்க வருது, பட் அது தேவையான விஷயமும் கூட. ஏன்னா எனக்கே குழம்பிருச்சு. கேப்டன் எல்லாரும் கண்டிப்பா ஸ்ட்ரெச்சிங்ஸ் பண்ணி தான் ஆகணுமா, இது மிலிட்டரி கேம்ப் மாதிரி தான் நடக்க போகுதா? நீங்க மிலிட்டரி கேம்ப் நினைச்சா மிலிட்டரி கேம்ப்,
பண்ண விருப்பம்னா பண்ணுங்க, பண்ணுனா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், இல்லைன்னா இட்ஸ் அப் டு யூ. இல்லை இதை மிலிட்ரி கேம்ப் மாதிரி தான் நடத்த போறீங்களா? அப்படி தானே அவரும் சொன்னார். மிலிட்ரி கேம்ப்னா எக்ஸாக்ட் மிலிட்ரி கேம்ப் இல்லை, ஆனால் அதுக்கேற்ற நான் கேட்ட கேள்விக்கே டிக்கெட் பதில் சொல்லுங்க. மிலிட்ரி கேம்ப் மாதிரி தான் நடக்கப்பட்டு சொல்லுங்க. ஏன் சுற்றி பேசுறீங்க? நீங்க எல்லாம் ஒரு கேப்டன் அப்படின்னு. விஜய் பாரு வாய மூடிட்டு உட்காருங்க. இவன் சும்மாவே கேப்டன் மாதிரி தான் ஆடுவா, இதுல பிக் பாஸ் வேற நீ மிலிட்ரி கேப்டன் சும்மாவா இருப்ப. பார்வதிக்கோட உங்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா யூ கேனாட் ஃபைண்ட் எனி சொல்யூஷன் வித் பார்வதி. ஏன்னா பார்வதி சொல்யூஷன் தேவையில்ல, தன்னோட ஃப்ரஸ்ட்ரேஷனை கொட்டுறதுக்கு தான் ஆளே தவிர எனக்கு இதுக்கு சொல்யூஷன் வேணும் சொல்யூஷனை கொடுன்னு அவங்க கிட்ட இருந்து அது வாங்காது. தனக்குள்ள என்னென்ன வன்மம், வெஞ்சன்ஸ், வேர்ட்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொட்டி முடிச்சிட்டோம்னா எனக்கு அது போதும், எனக்கு சொல்யூஷன் வேணாங்கிற ஒரு மென்டாலிட்டி தான் பார்வதிக்கு. இவரோட வாய்ஸ் வேற பேஸ் வாய்ஸா முதல் முறையா ஒருத்தன் பார்வதி பேரை சொல்லி கத்துனோடனே ஒரு 10 செகண்ட் அமைதியானது இன்னைக்கு தான். பாய மூடிட்டு உட்காருங்க. விஜய் பார்வதி தான் எப்ப பார்த்தாலும் காதை தீட்டி வச்சுக்கிட்டு இருக்கும்ல, ஏதாவது ஒரு வேர்டு கிடைச்சா உள்ள பூந்துடலாம்னு. எக்ஸ்கியூஸ் மீ, பாய மூடின்னு சொன்னீங்கல்ல? ஆமா சொன்னேன். ஏன் சொன்னீங்க? ஏன் வேணாலும் பேசுவேன். அங்க பாருங்க, நீங்க எல்லாரும் காதை பொத்துறாங்கன்னா அவங்களுக்கு சவுண்ட் ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. காலையில எந்திரிச்சது நைட்டு வரைக்கும் பார்வதி கத்திக்கிட்டே இருக்கு. அப்ப எஃப்ஜே எல்லாம் அப்படி காதை பொத்திட்டு உட்காந்துருக்காரு. அப்போ சொல்றாரு, உங்களால இந்த வீட்டுல இருக்கிறவங்களோட பீஸ் எல்லாம் கெடுது பார்வதி. ஓ, அந்த ரீசனை உள்ள சொன்னது நீதானா? ஆளுகளும் மண்டைகளையும் பாரு. இவர் பாக்குறாரு, ஒளரிச்சம் போல இருக்கேன், இது ஒரு பாயிண்டா பிடிப்பான். நான் எதிர்பார்த்திருக்கேன். ஏன்னா முன்னாடி நிக்கிறது பாரு. நான் தான் சொன்னேன்ல, ஒரு வேர்டா பொறக்குது பாரு. அந்த பீஸ் எல்லாம் போகுது அப்படின்னு. ஓ, உள்ள ரீசனா சொன்னது நீதானே? என்ன எல்லாரும் ட்ரிப்பா வந்திருக்கீங்க? பிக் பாஸ் வீடுனா அப்படித்தான் இருக்கு, கத்திக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னா நீங்க வேற எங்கேயாவது போகணும். அப்ப சுபிக்ஷா இருந்துச்சு, இங்க பாருங்க, பிக் பாஸ் ஒரு விஷயத்த மிலிட்ரி கேம்பை பத்தி ரூல்ஸை சொல்லுங்கன்றதுக்காக நம்மள ஒண்ணு கூட வச்சிருக்காங்க. உங்களோட பர்சனல் விஷயங்கள் எல்லாம் தனியா போய் பேசுங்க, எங்களுக்கு ஒரு இரிட்டேட் ஆகுது. எல்லாரும் கையா முய்யான்னு கத்திட்டு இருக்கும்போது எஃப்ஜே எல்லாரும் நார்மல் ஹியூமன்ஸ் கொஞ்ச நேரத்துல எல்லாரும், பார்வதி இன்க்ளூடட், திடீர்னு ஒருத்தர் அவ்வளவு சவுண்டா கத்துனோடனே டக்குன்னு பார்ப்பாங்கல்ல, சைலண்ட். நார்மல் ஹியூமன்ஸ் வந்து அதுக்கப்புறம் எஃப்ஜே என்ன சொல்ல போறானோன்னு பாக்குறது நார்மல் ஹியூமன்ஸ். ஆனா பார்வதி தான் நார்மல் ஹியூமன் இல்லைல்ல. கொஞ்ச நேரம் கடமைக்கு இவர் கத்த வந்துருவாரு பெருசா. இப்பதான் நான் கத்துனா காது வலின்னா, இப்ப நீ என்ன பண்ணின? இவர் மட்டும் கத்துறாருன்னு ஆரம்பிச்சிருச்சு திருப்பி. அப்ப ஏதோ கேப்டன் ஏதோ பேசும்போது வாட்டர் மெலன் வந்துட்டாரு பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி. காலையில இருக்கிற அவரோட பிரச்சனை இவர் இப்படித்தாப்பா பார்ஷாலிட்டி பாப்பாரு, அவருக்கு பிடிச்ச வினோத்துக்கு மட்டும் இல்ல. பிரவீனை பார்த்தா பாவமாவும் இருக்கு. கேப்டன் அந்த வீட்டுல கேப்டனா இருக்கிறது இம்பாசிபிள். அப்போ நம்ம பார்வதி வந்து, நீ எப்படி என்ன மூடிட்டு இருக்கலாம்னு சொல்ல, நீ போய் நில்லுடா அங்க. இப்ப வினோத் திடீர்னு அவருக்கு பாசம் வந்துருச்சு பிரவீன் மேல. ஒன்ன பார்த்து இப்படி வாடா போட சொல்லல, சாரி கேட்க சொல்லு. உடனே பார்வதி, நான் மட்டும் சாரி கேட்கணுமா? இதே வந்துருவானுங்க, சாரி. ஏய், ஒன்ன பார்த்து எப்படி வாடா போட சொல்ல, அவனை பார்த்து எப்படி வாடா போட சொல்ல. இவரை பேசிட்டு இருக்கும்போது அங்க இருந்து வாட்டர் மெலன் அவர் மட்டும். அப்ப எஃப்ஜே, கனியக்கா, சபரி, ரம்யா, அண்ணே உனக்கும் தேவையாது உட்காரு அப்படின்னு. போன வாரம் ஈயும் பீயும் மாதிரி இருந்தாங்க 3 பேரு, கமருதீனு, பார்வதி, வினோத். இப்ப என்னடான்னா அவங்களுக்குள்ளே சண்டை. பார்வதிக்கும் வினோத்துக்கும் பத்திக்குது. அது ரெண்டுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கமருதீன் வந்து வினோத்துக்கு எதிராக பேசுறாரு. அப்புறம் எல்லாம் ஐயோ, ஒரு கேங்கு ஒரு 2 வாரம் சேர்ந்தாப்புல ஒட்டுக்கா இருக்க மாட்டேங்குது, பிரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. என்னன்னா, அவங்க ஐட்டம்ஸ் எல்லாம் திருப்பி எடுக்கணுமா இல்லையா, அது லாக்கர் ரூம்ல வச்சிருக்கோம். எல்லாத்தையும் பேக் பண்ணி பேர் போட்டு வச்சிருக்காங்க. விஜய் பார்வதி ட்ரெஸ் ஒயிட் கலர் பேக்கெட், சபரியோட ட்ரெஸ் இந்த கலர் பேக்கெட் அப்படின்னு
அக்சசரிஸ் எல்லாம் வந்து ஒரு கலர் பேக்கெட்டு, ட்ரெஸ்ஸு வந்து ஒரு கலர் பேக்கெட்டு, சாப்பாடு ஐட்டம் பிங்க் கலர் பேக்கெட்டு. இந்த சாப்பாடில் வந்து விஐபி ஹவுஸோட லக்ஸரி சாப்பாடும் அதுக்குள்ளே தான் இருக்குது, உங்களோட பிபி ஹவுஸ்மேட்ஸோட நார்மல் சாப்பாடும் அதுக்குள்ளே தான் இருக்குது. 2 ஹவுஸுக்கும் போட்டி. இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அவங்களுக்கு லாக்கர் ரூமை திறப்போம். குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஓடி போய் 1000 பாயிண்ட்ஸுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன உங்களோட ஐட்டம்ஸ் என்னென்ன வேணுமோ அதை நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். ஓகேவா? இன்கேஸ் 1000க்கு மேலே வாங்கிட்டீங்கன்னா அந்த 1000க்குள்ளே தேவையான சாமானை வச்சுக்கிட்டு மிச்சத்தை ரிட்டர்ன் பண்ணலாம். ஆனால் இப்போ விஐபி ஹவுஸ்மேட்ஸ் ஜெயிக்கிறீங்கன்னு வைங்க, 1200 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்கன்னு வைங்க, இதில் எந்தெந்த ஐட்டத்தை 1000 ரூபாய்க்குள்ள அவங்களுக்கு கொடுக்கலாம்னு டிசைட் பண்ணுறது ஆப்போசிட் ஹவுஸ். நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. அப்போ 1000க்குள்ளே எடுத்தால் அவங்களோட கண்ட்ரோல். 1000க்கு மீறி போச்சுன்னா இதுக்குள்ளே எதை 1000க்குள்ளே அவங்களுக்கு கொடுக்கலாம்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ பார்த்து விளையாடுங்க. பார்வதிக்கு வாய் மட்டும்தாங்க. கேம்னு வந்தால் பார்வதியால் தான் பிக் பாஸ் ஹவுஸ் தோத்துச்சு. பெரிய லீடிங்கில் தோத்துச்சு. ரிலே மாதிரி ஒரு 3-4 கேம் இருக்கு. அது ஒருத்தரா வந்து செய்யணும். எந்த வீடு முதல்ல முடிக்குதுன்னு பார்க்கணும். வினோத் சூப்பரா விளையாண்டாரு. வினோத்தும் துஷாரும் தான் ஆப்போசிட் விளையாண்டாங்க. அவங்க 2 பேரும் முடிச்சோடனே அடுத்தவங்க வந்தாங்க. கனியக்காலாம் சூப்பரா விளையாண்டாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு டீம் வந்துச்சா, அவங்களும் பார்வதியும் ஒரு பவுல்ல இங்க இருந்து ஒரு தீப்பெட்டியை தட்டி அந்த பவுலுக்குள்ள விழ வைக்கணும். 3 பவுல் எல்லாரும் முடிச்சுட்டு போயிட்டாங்க. பார்வதி தட்டுது எவ்வளவு வாய் அடிக்கும். இதுவே மத்தவங்க இது மாதிரி ஃபெயில் ஆகி அதே இடத்துல நின்றுகிட்டு இருந்தா அங்க இருந்து என்னெல்லாம் கவுண்டர் அடிச்சிருக்கும் பாருங்க. தட்டுது அவங்க முடிச்சுட்டு போயிட்டு அடுத்த ஆளும் வந்துட்டாங்க. இப்ப பார்வதியே நினைச்சாலும் அந்த லீட எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்த ஆளும் வந்தாச்சு. பார்வதி தட்டி ஒரு மாதிரி போட்டதுக்கு அப்புறம் அப்பதான் போய் நட்டு அடுக்குது. அந்த நட்டை மேல நட்டு அடுக்கினதுக்கு அப்புறம் கப்பில் பிரமிட் மாதிரி வைக்கணும். அங்கால போயிட்டு அந்த பாட்டில் ஃபிளிப் பண்ணணும். 4 ரவுண்டு. பார்வதி 2வது ரவுண்ட்லேயே நட்டு தூக்கி வைக்கிறதுலேயே நின்றுச்சு. கடைசியில் கனியக்கா முடிஞ்சு எஃப்ஜேயும் வந்து எஃப்ஜே நட்டையும் வச்சுட்டு கப்பையும் அடிக்கிட்டு பாட்டிலையும் ஃபிளிப் பண்ணிட்டாரு. பார்வதி அப்பதான் நட்டு வச்சுக்கிட்டு இருக்கு. பார்வதி வாய் மட்டும்தான். கேமை விளையாடு பார்வதி அப்படின்னா முடியல. இப்போ விஐபி ஹவுஸ்மேட்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. 1000 பாயிண்ட்ஸும் வாங்கிட்டாங்க. லாக்கர் ரூம் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. லாக்கர் ரூம் திறக்க போகுது. அப்போ தூக்கி போடுறாரு குண்டை. உங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ். லாக்கர் ரூம் ஓப்பன் ஆனோடனே 9 செகண்ட்ஸ். 9 செகண்ட்ஸா? அப்போ அப்படி பார்த்தெல்லாம் எடுக்க முடியாது. வர வேண்டியதுதான். 9 செகண்ட்ஸ் என்ன பிக் பாஸ் அப்படின்னு இவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க. என்னன்னா பிங்க் கலர்ல இருக்கிற சாப்பாடு ஐட்டம் எல்லாத்தையும் எடு. மொத்த வீட்டுக்கும் அவங்களுக்கும் சாப்பாடு இல்லை, நமக்கும் இல்லை. நம்மளோட லக்ஸரி ஐட்டமும் அவங்களோட டே டு டே ஐட்டமும் அதுக்குள்ளதான் இருக்கு. எல்லாத்தையும் எடுங்க அப்படின்ட்டோன்னே திறக்குது. 9 செகண்ட்ஸுக்குள்ள 3 பேர் போய் சலன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. எஃப்ஜே, வினோத், சபரி வந்தா 4600 ரூபா சாப்பாடு ஐட்டம் எல்லாம். 4600 ரூபா. இப்போ ஒரு டேபிளை வச்சு விஐபி ஹவுஸ்மேட்ஸ் பின்னாடி போங்க, பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் இதில் 1000 பாயிண்ட்ஸ் எது அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ண போறீங்க. ட்விஸ்ட் அதில் பாருங்க, ஒரு yellow ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கா? எஸ், அதெல்லாம் அவங்களோட லக்ஸரி ஐட்டம். இந்த ஒயிட் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குல்ல, அதெல்லாம் உங்களோட ஐட்டம், உங்களுக்கு மட்டும்தான். பார்வதி வந்து அப்படின்னோடனே மொத்த வீடுமே பார்வதிக்கு எதிராக மனசாட்சி இருக்கு. அவனுக்கு நமக்கும் சேர்த்து தானே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியாதா லக்ஸரி ஐட்டத்தை மட்டும் நம்ம தூக்கிட்டு வருவோம்னு? எல்லாருக்கும் சேர்த்து எடுக்கிறாங்க. இது நமக்கு மட்டும்தான் சொன்னோடனே அப்ப அவங்க என்னத்தை திங்கிறது? 1000க்கும் நம்ம மட்டும் வச்சு நம்ம தோத்தும் போயிட்டோம். தோத்தது ஒன்னால வெக்கமே இல்லாம சிரிக்கிற. அப்படி எல்லாரும் கேட்ட உடனே தெரிஞ்சு போச்சு. இல்ல 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 நான் அதுக்கு சிரிக்கல. அப்படி உங்க மனசு ஹர்ட் ஆயிருந்தா இப்ப டக்குன்னு சாரி வந்துடும். தெரிஞ்சு போச்சு. ஆஹா நம்ம லூஸ்தனமா பண்ணிட்டோம், மொத்த பேரும் திரும்பிட்டாங்களே அப்படின்னு இப்ப டக்குன்னு சாரி வந்துருச்சு. அவரு சொல்றாரு, நீங்க எந்த ஐட்டம்னு சொல்லுங்க அப்படின்னோடனே டீ பிஸ்கட் 200 ரூபா, 1/2 கிலோ ஆப்பிள் 300 ரூபா, அது இதுன்னு 2 வீட்டுக்கும் சேர்த்து எடுக்கிறாங்க. அந்த ஹவுஸ்மேட்ஸ் வந்து என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஜெயிச்சவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறி எடுங்க. அதை இங்க யாரும் சிக்கன் இப்ப வேணாங்க, எங்களுக்கு சிக்கன் பிரஸ்ட் எல்லாம் வேணாங்க அப்படி இப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது பிக் பாஸ் கோவம் வந்துடும். நான் என்ன சொன்னேன்? டிஸ்கஸ் பண்ண சொன்னேன்னா, பிபி ஹவுஸ்மேட்ஸ் உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் தான் டைம், அதுக்குள்ள சொன்னா சொல்லுங்க அப்படின்னோடனே எல்லாரும் ஓகே 30 செகண்ட்ஸ் ஆகும்னு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது திருப்பி டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. 10 செகண்ட்ஸ் ஓவர், கம் ஆன்
ஐயோ அப்படின்ட்டு அவங்களும் கத்துறாங்க, இவங்கெல்லாம் கேட்குறாங்க, என்ன வேணும் உங்களுக்கு, இதுவா அதுவா, எங்களுக்கு இது, உங்களுக்கு அது 1/2 கிலோ ஆப்பிள் அப்படி இப்படின்னு எடுத்து வச்சோடனே நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்கல்ல, டைம் 1000க்கு என்ன டக்குன்னு சொல்லுங்க அப்படின்னும் போது வியானா வந்து ஏதோ அப்படியே இதுவா அதுவான்னு செலக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கேப்டன் வந்து கொஞ்சம் இருங்க வியானா அப்படின்ட்டு இப்படி முறைச்சி பார்ப்பாரு. என்ன முறைக்கிற, என்ன முறைக்கிற, எனக்கு தெரியுமா, எல்லாரும் தானே கை வச்சாங்க, நானே வைக்கிறேன், என்ன முறைக்கிறேன். இங்க பாருமா, நான் நடிச்ச 9 சீரியல்லே நான் வில்லன் தான். திஸ் இஸ் மை பாடி லாங்குவேஜ். நான் முறைக்கலாம் இல்ல. நீ தலையா இருந்தா எனக்கு என்ன, கொலையா இருந்தா எனக்கு என்ன, என்ன எப்படி முறைக்க வரையா பார்வதி, இவன் இப்படித்தான் எனக்கும் அப்படித்தான். பிக் பாஸ் கேட்பாரு, ஹலோ ஹவுஸ்மேட்ஸ், இங்க ஒரு டாஸ்க் போய்கிட்டு இருக்குல்ல, அது என்னன்னு இளவுன்னு சொல்லி தொலைங்கலமா. பார்த்தா கனியக்காக்கு செம்ம கோவம் வந்துடும். ஜெயிச்சு 1000 பாயிண்ட்ஸ் எடுத்தவங்களுக்கு 350 பாயிண்ட்ஸுக்கு சாமானம், இவங்களுக்கு 650க்கு வாங்கி வச்சிருக்காங்க. சபரி கொஞ்சம் இருக்கா எவ்வளவு அது, ஓகே 100 200 50. சூப்பர் ஃபேரான கேம் விளையாண்டீங்க, கஷ்டப்பட்டு ஜெயிச்சுட்டு வந்து எங்களுக்கு 350க்கான லக்ஸரி ஐட்டம், உங்களுக்கு 650க்கான ஐட்டம் இல்லை, சூப்பர் நல்லா இருங்க வாழ்ந்துக்கிட்டு அப்படின்னோடனே இவங்களுக்கெல்லாம் மூஞ்சி மாறிடுச்சு. விக்கல்ஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கும் டைம் பத்தலை. இதுவே பார்வதியா இருந்தா உங்களுக்கு ஒன்றும் வச்சிருக்காது, ஏதோ இவங்க இருந்ததுனால 350 கிடைச்சிது. ஆனால் பிக் பாஸ் எதிர்பார்த்தது சுயநலமா இருங்க, உங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் கிடைச்சதுன்னா உங்களுக்கு மட்டும் நீங்க எடுக்கணும். இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க, எல்லாரும் சாப்பிடட்டும்னு நிறைய எடுத்துட்டு வந்தீங்க. அப்ப அந்த பிரிக்கிற பவர் அவங்களுக்கு போனோன்னு அவங்களோட விளையாட்டை காட்டுறாங்க, அவங்களுக்கு கூட எடுத்துக்கிட்டாங்க. அப்ப கனியக்கா சொல்ற 1/2 கிலோ ஆப்பிள் தேவையே இல்லைங்க, ஆப்பிள் வச்சு என்னங்க பண்றது. கானா வினோத் சொல்றாரு, டீயை வச்சு ஓட்டிடுவோம், சும்மா இருந்தா அவங்கள பாரு என்ன எடுத்து வச்சிருக்காங்கன்னு. சரி சந்தோஷமா விளையாடுங்க அப்படின்னு பிக் பாஸ், நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்கல்ல, நான் தனித்தனியா விளையாடுங்கன்னு சொல்லி சொன்னா மறுபடியும் குரூப்பிசம், அந்த குரூப்பிசம் கேமுக்குள்ளே இப்போ அந்த படுகொலியில விழுந்துட்டீங்கல்ல, உங்களுக்கு என்ன விருப்பமோ பண்ணுங்க, குட் நைட் அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. இப்போ நாளைக்கு அவங்க அந்த ஆர்டர் பண்ண ஐட்டம் சாப்பாடா வரும். பிக் பாஸ் கடுப்பாகி போனதுக்கு அப்புறம் வியானா வந்து ஏன் என்ன முறைச்ச அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு கத்தி இந்த நாள் அப்படியே முடியுது. இன்னைக்கு இவ்வளவுதான் நிலவரம் கலவரம். இன்னைக்கு ரொம்ப அன்வான்ட் ஃபைட்ஸ் தான். இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க்குன்னு பார்த்தா 2 தான் நடந்தது. அதுல நம்ம பார்வதி வேற வாட்டர்மேன் கிட்ட போய் பேசுது, இந்த கமருதீன் இருக்காரு சரியான முட்டா பைய, நான் கொஞ்சம் அவங்ககிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நேத்து ஒரு மாதிரியா தொடரான் தெரியுமா. நான் சொல்லிட்டேன் இங்க பாரு, இந்த ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்னா ஓகே, இந்த ஒரே நேரத்தில் 2 பொண்ணை ஓட்டுறது இதெல்லாம் என்ன, இதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. அதுக்கு வாட்டர்மேன் வச்சிட்டாரு, அவன் அப்படித்தான் அரோரா ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்குல்ல, எல்லாருக்கிட்டையும் போய் வலிகிறது, அது மாதிரிதான் இவனும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ அவங்ககிட்ட இருந்து எட்டவே இரு. நான் யோசிக்கிறேன், எது ஒரு மாதிரியா தொட்டாரா, ஹெல்த்தியா ஒரு டிஸ்டன்ஸோட இருந்தா உங்களுக்கு பரவாயில்லையா. நேத்து அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் மேல எப்படி உட்காந்துருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா பார்வதி. அவன் இப்படி உட்காந்துருக்கான், இவங்க இப்படி திரும்பி காலை தூக்கி அவன் மேல போட்டு கையை இப்படி உட்காந்துருக்கீங்க, இதுக்கு பேரு ஹெல்தி டச். ஆனா கமருதீனுக்கு வரணுமா, நீ பாம்பு விஷம்னு தெரியாம ஒரு வாரம் உனக்கு பின்னாடி கூஜா தூக்கி தெரிஞ்சால, அந்த ஆளுக்கு வரணும். பார்வதி பேசினது யாராவது தயவு செஞ்சு அவனுக்கு குறும்படமா போட்டு காட்டுறீங்க, அந்த ஆளுக்கு கண்டிப்பா வரணும். சுயநலம், பச்சோந்தி, விஷம், பாம்பு இதெல்லாம் நீங்க பாக்கணும்னா எல்லாம் ஒட்டுக்கா சேர்த்து பார்வதியை பாருங்க கேம்ல. நேத்து அந்த செகண்ட் ப்ரோமோவே அதுதான். ப்ரோமோவை பார்த்துட்டு எனக்கு பக்குனுச்சு, ஒரு மாதிரி ஷாக்ல உட்காந்துருக்கு. இவன் என்ன வாட்டர்மேனோட சேர்ந்து கமருதீன் கூட பேசிட்டு இருக்கு, இந்த கமருதீனை பத்தி பின்னாடி பேசிட்டு இருக்கா. 2 நாளைக்கு முன்னாடி தானடா இப்படி இருந்தீங்க, என்னடா அது அந்த மாதிரி இருக்கு. நாளைக்கு வந்து உங்களுக்கு அடுத்த எபிசோட்ல கதையை சொல்றேன்.